ஃபார்ம் ஹவுஸில் வி கம் ஹியர் ஃபார் ஒரு பீஸ் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி வருவோம். நம்ம வர்றதும் போகிறதும் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கர ரீஜெனரேஷன் கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபார்ம் ஹவுஸே பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு ப்ரைவசி வேணும். ஸோ அதே அர்பனில் சிட்டியில் இருக்கிற மாதிரி எங்கேயும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, ரொம்ப நாய்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா தட் ஒன் கிவ் யூ அ பீஸ் ஆஃப் மைண்டு. நம்ம ரோட்லேருந்து தெரியக்கூடாது. மேக்ஸிமம் கொஞ்சம் தள்ளி உள்ளே வந்துட்டா தான் ஃபார்ம் ரிவீல் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கும். என்னுடைய இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயும் அதே மாதிரி தான். வர்ற டிரைவேலேருந்து வி பார்க் த கார் ஹியர் ஆர் தேர் அண்ட் தீஸ் ஆர் த 2 பார்க்கிங் ஏரியாஸ். அதுக்கப்புறம் ஒரு 11-12 ஸ்டெப்ஸ் நம்ம மேலே வர்றோம். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியே ரிவீல் ஆகும். ஐ மீன் ஃபார்ம் ஹவுஸை ரிவீல் ஆகும். இந்த இடமே ரொம்ப ரம்மியமான இடம். ஸோ படி ஏறி லெஃப்ட் திரும்பினதுக்கப்புறம் தான் வி see the pool on the left side. It's a 35,000 liter swimming pool. It's a bean shaped. Okay. Swimming pool லையுமே ஒரு best part what we have done is it runs daily at 7:30 it switch on, அது automatic, and 8:30, 9:30, 11:30 3 hours it will run and it will switch off. ஸோ டெய்லி ரொட்டீனாக இது நடந்துகிட்டே இருக்கும். மை ஸ்விம்மிங் பூல் இஸ் 365 days ரெடி ஸ்விம்மிங் பூல். அண்ட் ஆல்சோ ஈவன் இந்த இதில் கொஞ்சம் எதனாச்சும் கலர் டிஃபார்மேஷன் இல்லாட்டி சின்னதாக தண்ணியோடைய தன்மை கெட்டுறது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சோன்னு குளோரின் ஆட் பண்ணுவோம். முதல்ல வந்து குளோரின் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து பார்க்கணும், வைக்கணும். இப்போ அப்படி இல்லை. வாட் யூ டன்னா இந்த குளோரின் ஆட் பண்ணுறதுக்குமே ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு பாக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன் கீழே. ஸோ அது வாட்டரோட pH ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஆன் ரெகுலர் பேசிஸ் இட் வில் ஆட் குளோரின் டேப்லெட்ஸ் டு இட். அந்த மாதிரி இருக்கும். திஸ் டைப் ஆஃப் பூல் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட்டர் வந்து கரெக்டாக இந்த எட்ஜ் வரைக்கும் ரிம்மில் வந்துட்டு இட் வில் ஃபால் ஹியர். இங்கே விழுகிற தண்ணியை எடுத்துட்டு ஐ டேக்கன் ஹியர். இந்த மாதிரி இங்கே இந்த ட்ரென்ச்லேயே உள்ளே வந்துட்டு இந்த கட்டரில் வந்துட்டு திருப்பி அந்த தண்ணி ரொட்டேஷன் வந்து திருப்பி விழுந்து பேலன்சிங் டேங்க் ஃபில்டர் தென் அகெயின். ஸோ திஸ் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ இது வந்து நம்ம யார் இல்லாட்டியுமே ஸ்விம்மிங் பூல் வில் ரன். அண்ட் a small orchard in the சைடில் ஒரு பிளான்ட்ஸ் green on the right. அண்ட் இந்த க்ரீனுக்கு பின்னாடி ஈவன் ஹையர் ஐ கம் another 5 more steps I come and view the veranda or திண்ணை or this space. அப்படி பார்க்கும்போது we have a very good view of the pool. அந்த கீழே உள்ள மரங்கள் எல்லாமே அருமையான ஒரு வியூவில் நிற்கும். டு ஹாவ் நல்ல ஒரு கேதரிங்லாம் வரும்போது we have a good time, people sitting around here. It can accommodate around 20 people பக்கம் ஈஸியாக accommodate பண்ணிடும். And most of my friends whoever you come my family, everybody like this place a lot. மற்ற எந்த இடத்தைய விட ஒரு ஃப்ரீயாக உட்காந்து பேசணும் வைக்கணுன்னா வந்து this a space we all love to. And there are few reasons for it. And in the farm house sort of ambience-ல வந்து we have a people gathering sitting around. அவங்களுக்கும் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஆளுகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அது இந்த விஷுவல் கனெக்ஷன் இருக்கும்போது ஒரு இங்கே ஒரு 20 பேர் அங்கே ஒரு 10 பேர்னா ஒரு 30 பேருக்கு ஒரு நல்ல ஒரு கேதரிங் ஸ்பேஸ் மாதிரி வரும். அண்ட் அலாங் த ஸ்விம்மிங் பூல் தட் சைடு வி ஹாவ் ஸ்மால் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலோடைய ஷேப்லேயே ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் த ஸ்மால் பார்பிக்யூ. ஸோ பார்பிக்யூ, ஸ்விம்மிங் பூல், and this almost like a semi-open space.
That's the lowest point of my property and this is the highest point of my property. Always air gushes in. இப்படி தான் ஏர் மூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர் எங்கேருந்து வருதோ அந்த சைடு ஜாஸ்தி ஓப்பன் வச்சுட்டு ஏர் எங்கே கம்மி இருக்கோ அந்த சைடு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet டயாவில் ஒரு சர்க்குலர் ரிங் ஒன்று பண்ணிவிட்டு அதில் வழியாக ஏரை நம்ம அக்சலரேட் பண்ணுற மாதிரி it gets more speed and air movement will make the chim more sound. So இதில் கொஞ்சம் நம்மளுடைய ப்ரீஸோடைய ஏர் மூமெண்ட்டோடைய ஸ்பீடுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ கம்மியாக ஏர் மூமெண்ட் இருக்கிறப்பயுமே இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாகவே ஏரை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு தீஸ் சார்ட் ஆஃப் பிளானிங் ஹெல்ப்ஸ் அ லாட். நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஒரு ஓப்பன்லேயும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ஷேடும் இருக்கணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த சன் ஒரு ஹார்ஷ்னஸ் வந்து மத்தியான நேரத்தில் இருக்கும். நவ் as I said it's around 1 o'clock 1 PM now. ஸோ இந்த சன்னோடைய ஹார்ஷ்னஸை நம்ம ஓரளவு லிமிட்டும் பண்ணணும், அதே நேரத்தில் அவுட்டோர் ஆக்டிவிட்டிலையும் நம்ம இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணினேன், இந்த ஸ்பேஸ் வந்து அரௌண்ட் 16 feet by 15 feet. ஸோ இதுக்கு ஐ மேட் த சீலிங் வெரி ஹை. ஸோ நல்ல மேலே ஹைட்டு தூக்கிட்டு ஐ கேவ் அ ஸ்கைலைட். திஸ் காட் அ ஸ்கைலைட். இந்த ஸ்கைலைட் வந்து இப்படி பண்ணிட்டோன்னா ஐ மேட் இட் இன் வி ஷேப்பில் பண்ணியாச்சு. as I told you, this is the east side and this is the west side. ஸோ இந்த வி ஷேப்பில் உள்ள ஸ்கைலைட்டில் வந்து ஐ இன்ட்ரடியூஸ்ட் டெரகோட்டா ஜாலி எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பாலிகார்பனேட் ஷீட் போட்டுட்டோம். ஃபுல்லாக கிளாஸ் இருந்தாலுமே வி கான்ட் சிட். ஸோ ஃபுல்லாக அடைச்சிருந்தாலுமே இட் இஸ் வெரி மூடி, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்ஷியலி தீஸ் டெரகோட்டா டைல்ஸ் கிவ் அ குட் ஷேடட் லைட். இப்போ சன் வந்து பீக்கில் இருக்கிறதுனால வி கெட் திஸ் மச் லைட். ஒன்ஸ் இட் சன் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் we will have a shader light inside. ஈவன் இந்த ரெண்டு சைடில் வந்து இந்த ஸ்கைலைட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணும்போது we are given a perforation on the sides. இந்த இங்கேயும் கொடுத்துருப்போம், அந்த சைடும் கொடுத்துருப்போம். ஸோ மேலே லாக் ஆகிற ஏர் வந்து இட் ரிலீசஸ் ஆன் த சைட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் வருது அப்படின்னா போய் மேலே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அது ஏர் போய் ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்டா தி ஏர் வில் பி இன்டியூஸ்ட் அகெயின் அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் இருக்கும். ஆம்பியன்ஸுமே வி ஹவ் கிரியேட்டட் சச் அ வே அண்ட் திஸ் த மோஸ்ட் லவுட் ஸ்பேஸ் as I told you. ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனா ஈவன் இந்த மார்னிங் டைம் we get a very good breeze, very good light and very airy. We get connected with the nature. இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோங்கிற ஒரு ஃபீலே இருக்கும். சும்மா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரூம் ஒரு வெராண்டாவும் பண்ணுறதில்ல. நிறைய எலிமெண்ட்ஸ், நிறைய யோசனைகள் இருந்தால் தான் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இது மெயின் லிவிங் ஸ்பேஸ். ஸ்மால் சீட்டிங் லான்ச், ஒரு சின்ன கேதரிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். This is called a day bed where along the window people sit here, enjoy. They can stretch their legs around 6 feet. இது ஒரு விண்டோ சைடில் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் டு த ட்ரீ மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்தோம்னா ஒரு சண்டே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நம்மளே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், பர்டிகுலர்லி ஆன் த ஈஸ்டர்ன் சைட் வி ஹவ் கிவன் அ high window. This window is around 14 feet, 12 feet to 14 feet is this height. And அதுக்கப்புறம் this goes slowly slanted to 8 feet. ரெண்டு டாப் ஃபிட்டட் ரெண்டு விண்டோவும் கீழே அதே மாதிரி டாப் ஹங் ரெண்டு விண்டோ இது மாதிரியும் போட்டுவிட்டோம். ஸோ 4 விண்டோஸ் which will pull the air in. அதே மாதிரி ரெண்டு பெரிய ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் to make the people come out. ஸோ இது ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ். மேட் திஸ் ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி I made this also. This is also a favorite nook to sit and enjoy, relax. Calm-ஆ இருக்கு இடமே.
ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லான 2-3 விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நம்ம பிடிச்ச விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் பெயிண்டிங் பண்ணுவேன், ஒரு ஆர்ட் பண்ணுவேன், இல்லாட்டி ஐ லவ் குக்கிங். ஸோ எனக்கு பிடிச்ச இடம் இது. ஆல்மோஸ்ட் இந்த கிச்சனை வந்து அப்படி தான் ஒரு டிசைனே பண்ணியிருப்போம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டிரைவிங் பொசிஷன் மாதிரி, எவ்ரிதிங் வித்தின் ரீச். ஒரு கார் ஸ்டேரிங் பக்கத்தில் எப்படி எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இட்ஸ் ரீச், அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துச்சு. இட்ஸ் அ பேண்ட்ரி. அண்ட் இது வந்து ஐலண்ட் கவுண்டர். ஆக்சுவலி இது டபுள் ஹைட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால ஐ தாட் ஆஃப் யூஸிங் ஒன் சிம்னி ஃப்ரம் தி பேக், டாப்பில் இருந்து யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு ஐ டக்டு திஸ் சிம்னி, ஐலண்ட் சிம்னி which will pop out. ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் பாப் அப் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இந்த ஸ்மோக் எல்லாமே இங்கே எடுத்துருவோம். கீழே அதோடைய செக்ஷன் மோட்டர் இருக்குது, இதிலேருந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சிம்னியுமே. அண்ட் இப்படி மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் நம்மளும் குக் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ரொம்ப குக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ எ ஃபார்ம் லைஃப் இட்ஸ் அ ஃபுல் லைஃப். This is the master bedroom. Master bedroomல வந்து for a farm house, many things you have to consider. Mainly the size of the room. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணும், ரொம்ப கிராம்ப்டாக இல்லாமல். அந்த அர்பன் லிவிங்கில் இருக்கிறது வேறு, ஒரு ஃபார்ம் ஆம்பியன்ஸில் இருக்கும்போது யூ ஷுட் ஹாவ் அ குட் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஸ்மால் seating area, seating lounge in the master bedroom, and a small day bed at the rear, at the front of my bed, and there's a small working space, and the location of the bed is a island bed mari, and this is a post bed. This is called a post bed. There are more windows on these two sides are small windows, which is a western side, and this window is a 18 feet window, 18 feet by 14 feet window, which this gives a tremendous beautiful view of the whole scenic area. And this window is around 10 feet. So 10 feet window la what I had done na 6 feet I have made it as a day bed, and the same window later or L shape பண்ணிட்டு I have given a 2 openable windows. So இது எப்படின்னா, it overlooks my swimming pool in the morning, and I usually used to have a very good view of the sun rising here, and the valley view, the hill view is there. If you want to have a nap in the afternoon, we have this sheer curtain which closes and gives you privacy. Okay, even morning time or evening time it gives you privacy, and once you close this, that blackouts everything. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை டக்குன்னு மாற்றுற மாதிரியும் இந்த ரூம் வெரி ஸ்பேஷியஸ், அரவுண்ட் 18 by 16 ரூமில். அண்ட் த சீலிங் ஹைட்டுமே வந்து அலாங் த பெட் சைட் வந்து ஐ ரேஸ் த சீலிங் ஹைட். ஸோ லோ சீலிங்கில் தான் வந்து ஹீட் இதுவாகும். இந்த நம்ம ஹைட் தூக்குனதுனால இந்த ஓவரால் உள்ள டெம்பரேச்சருமே we can have a very good control over it. And here comes this one more area which I designed, which is close my designing thing, and this is a small a sliding door which is hung from top, and just it slides like that. And so once it slides, this my இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல ஒரு வாஷ்ரூமும் ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு வார்ட்ரோபும். இந்த வாஷ் பேஷன் ஏரியா வந்து ஒரு பெரிய ஸ்கெச்சஸில் வந்தது தான். வாஷ்ரூம் ஆல்சோ we have done a clear study that wash basin வெளியே வச்சுட்டு WC is there, and this is a shower area. And என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் ஐ நீட் அ ஓப்பன் ஷவர், ஸ்கை ஓப்பன் மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் தட் நீட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இருக்குது, நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால வாட் வி டிட், ஐ டிட் திஸ் ஆர் கிளாஸ் பிளாக்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இந்த ஸ்லாப் லோ லெவலில் 8 feet ஸ்லாப் போட்டுட்டு கிளாஸ் பிளாக்ஸ் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நேச்சுரல் லைட்டை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். அண்ட் த ஹோல் வாஷ்ரூம் லுக்ஸ் வெரி பிரைட் அண்ட் ஏரி.
and all these ventilators are top hang type with ambience like more of air movement irukka the more dry the toilet will be. So this is the thing involved in my master toilet. லைட்னஸ் இருக்கும், ஒரு வாஷ்ரூம்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு லைட்னஸ் இருக்கும். அதே மாதிரி பெட்ரூமும் ட்ரெஸ்ஸிங் ஹேண்ட் வாஷு அந்த ஷவர் அண்ட் டபிள்யூசி எல்லாமே வந்து ஒன்ஸ் இட் இஸ் ஓப்பன் இட் பிகம்ஸ் அ ஒன் ஸ்பேஸ். See, whenever we need a privacy, we can have. So, once it is open, it becomes a one space. இது ஒரு இப்போ மாடர்ன் பிளானிங்கில் வந்து they have this concept. And we have been doing this for most of our homes. And all these furniture wise பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே என்னுடைய டீம் பண்ணதான். அண்ட் மோர் ஓவர் நைட் டைம்லேயுமே வந்து டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் வெரி வெல். அண்ட் வி ஹாவ் இந்த மாதிரி ஏசி கொடுத்தாச்சு வித் grill, and it's not a cassette or a wall AC. Best part of a house is a staircase. So it's up for a vertical movement. ஸோ எங்களுடைய டிசைன்லேயே வந்து ஒரு வீடு எது எடுத்தாலுமே வந்து அந்த ஸ்டார்கேஸ் டிசைனிங்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ரெகுலர் ஸ்டார்கேஸை விட ஒரு வீட்டில் எது போனாலுமே படி நல்லா இருக்குது. இந்த படிங்கிறது வந்து ஸ்டார்கேஸுங்கிறது பயங்கர இம்ப்ரெஷனை கொண்டு வர்றது ஸ்டார்கேஸ் தான். இந்த வீட்டில் என்ன பண்ணினோம் அப்படின்னா திஸ் அ ஸ்பைரல் ஸ்டார்கேஸ். பட் யூஸ்வலாக ஸ்பைரல் ஸ்டார்கேஸோடைய டிசைன் எப்படி இருக்கும்னா சென்டரில் ஒரு சாலிடான பைப் கொடுத்துருப்பாங்க. அந்த சாலிடான பைப்லேருந்து இந்த ரெக்கை மாதிரி ஒவ்வொரு படியும் போகும். அப்புறம் இந்த ரெயிலிங்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதில் எப்படின்னா இந்த சாலிடான பைப்லேருந்து லோடு வந்து வெளியே போகும், கேன்டிலீவராக இருக்கும். இந்த படியில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ ஐ ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் ஐ டிட், சென்டரான சாலிடான பைப்பை இப்படி மாதிரி சிஎன்சி போட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ சாலிடான பைப் வந்து இட் ஹஸ் பிகம் 50% சாலிட். ஸோ இதெல்லாம் வாய்ட் ஆக்கியாச்சு. வாய்ட் ஆக்கிட்டு வெளியே இந்த பைப் இந்த ஒரு பீம் கொடுத்துருவோம். ஸ்டீலில் வந்து வி மேட் அரவுண்ட் 1 ஃபீட்டுக்கு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு சாலிடாக இங்கே தான் சாலிட். ஸோ இது வந்து சாலிட் பீம் டெக்ஸ். இந்த சாலிட் பீம் வந்து கீழே காங்கிரீட் போட்டு பதிச்சுட்டு இந்த சாலிட் பீமை வி ஸ்டார்டட் ரன்னிங் ஆல் அரவுண்ட் அந்த அவுட்டர் ஏரியாவில் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் கனெக்ஷனுக்கு ஒரு பிளேட் கொடுத்து இந்த பிளேட்டை கொண்டு வந்து இந்த செமி சாலிட் எம்எஸ் பைப்பில் கொண்டு வந்து வெல்ட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக இங்கே இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இந்தளவு ஃப்ரீ ஹேண்ட் ஆடுவாங்க. பட் இதில் எப்படின்னா இந்தளவு வெல்டிங் ஏரியா, இந்தளவு தான் சின்னதாக சப்போர்ட்டிங் ஏரியா. ஸோ த ஹோல் திங் இஸ் அ சிஎன்சி கட் 9-inch பைப் வித் திஸ் ஆல்சோ ஸ்டீல், பெர்ஃபரேட்டட் ஸ்டீல் வித் நம்ம பேட்டர்ன் கொடுத்த மாதிரி வேவி பேட்டர்னில் அந்த ஹெக்ஸா டைப்பில் கட் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து பிளேட் கொடுத்தாச்சு. இந்த பிளேட்டுக்கு மேலே ஐ யூஸ்ட் 1 inch திக் உடன் பிளாங்க் கொடுத்துருக்கோம். ஸோ உடன் ஃபீல் வரணுன்ட்டு இந்த பிளாங்க்கில் ஒரு ப்ளஸ் என்னென்னா இட் இஸ் ஆல் சிங்கிள் பிளாங்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம். இதுக்கு மேலே பாலிஷ் கொடுத்தது வந்து நம்ம அந்த ஷட்டில் கோட்ஸ்க்கெலாம் கொடுப்போம். ஷட்டில் கோட்டுக்கு கொடுக்குற பாலிஷ் வந்து தட்ஸ்கால் போனா கோட்டிங்னு கொடுப்பாங்க. தட் இஸ் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகாது, நல்ல லைஃப் கொடுக்கும். அந்த மாதிரி கோட்டிங் தான் வி ஆர் கிவன் ஃபார் திஸ். ஸோ சாலிடானது, நோ ஸ்ப்ரேயிங், கையில் வச்சு கொடுக்குறது தான் இந்த கோட்டிங். ஸோ உடன் ஸ்டெப் வித் அ சாலிட் அவுட்டர் பீம் அண்ட் பார்ஷியலி சாலிட் இன்னர் கோர் பைப். ஸோ தட்ஸ் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி பண்ணேன். அண்ட் திஸ் கோஸ் அப் டு தி டெரஸ் வரைக்கும் இந்த ஸ்டேர் போகும். இஸ் த வே இட் கோஸ் அண்ட் வெரி ஈஸ் ஃபார் மேலே ஏறுறதுக்கும் ரொம்ப ஈஸான இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். திஸ் இஸ் மை என்னுடைய சன்னுடைய ரூம். வி கால் த செகண்ட் ரூம்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா திஸ் இஸ் அட் தி லோவர் லெவல் ஆஃப் மை சைட். நம்ம சைட் வந்து திஸ் த ஈஸ்ட்டு, திஸ் அ வெஸ்ட். அட்ஸ் இப்படி மாதிரி ஸ்லோப் போகும். அந்த ஸ்லோப்பில் வி சாப்ட் அவுட் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ரூமை டக் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் ஹாஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ்.
அப்போது லோவர் ஏரியாவில் இருந்து அப்பர் ஏரியா வர்றதுனால இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து we have a good connection with the outdoor. இவன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நேச்சரோட உட்காந்தது மாதிரியே ஃப்ளோர் லெவலில் வெளி லெவலும் உள் லெவலும் ஒன்றா இருக்கும். திஸ் இஸ் ப்ரைவேட் பால்கனி அண்ட் ஸ்மால் சன்ஷேட் மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் இங்கேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு அக்சஸும் இருக்கும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் வந்து இதுவுமே பக்கத்தில் ஃபுல்லாக கார்டன். ஓகே, ஸோ நைட் டைமாக இருந்தாலும் சரி, எனி டைமாக இருந்தாலும் சரி. அண்ட் திஸ் ரூம் ஆல்சோ ஹேஸ் அ ஈஸ்டர்ன் லைட் பீப்பிங் இன். காலையில் எழுந்திரிச்சா ஈஸ்ட் வெளிச்சம் நல்லா வெயில் அழகாக உள்ளே இறங்கும், சன்ரைஸ் நல்லா பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் பற்றி சொல்லணும்னு ரொம்ப இது பண்ணுறேன். தீஸ் ஆர் clay tiles which are meant for not for the ரூஃப்க்கு போடுறது இல்லை, டெரஸ்க்கு போடுறது இல்லை. இது ரூம்குள்ளே போடுற clay tiles தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் கால்டு தாம்சன் டைல்ஸ்ன்னு சொல்லுவோம், கேரளாவிலேருந்து. அண்ட் திஸ் வெரி ஸ்மூத். இது நடக்க இந்த பழைய காலத்து ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கு, பழைய காலத்து தட்டோடெல்லாம் வந்து நடக்க பாலிஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரூமே. அண்ட் இது எப்படின்னா, என்னுடைய மேலே உள்ள ரூமை விட இந்த ரூமில் ஒரு 1 டிகிரி இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வைஸ் இட்ஸ் வெரி ரொம்ப சில்லாக இருக்கிற ரூம் இது. அண்ட் விஷுவலாகவும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ஸ்பேஷியஸான ரூம். அண்ட் ஆல் தீஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் மேட் பை அவர் டீம். அண்ட் இந்த காட்டும் சரி, the cot is a new design actually. This is his washroom, and washroom has a bigger one, and all these things are very high, long மேலே இருந்து ஹங் பண்ணுற விண்டோஸ்ன்னு சொல்லுவோம். these are long windows. இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, we have a steam generator actually, and இதை பொறுத்த வரைக்கும் once you close it, இந்த ஸ்டீம் வந்து பக்கத்தில் உள்ள ரூமில் இருக்கும். ஒன்ஸ் வி சுவிட்ச் இட் ஆன், நம்மளுக்கு இது ஸ்டீம் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலான டயத்தில் ஷவர் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த கலர் தீம் வி சூஸ் ஃபார் ஹிம். இட்ஸ் வெரி ரஸ்டிக் மாதிரி ஸ்லேட் ஃபினிஷ் வால்ஸ் கொடுத்துருக்கு. அதேமாரி மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங், ஈஸி டு மெயின்டைன். கொஞ்சம் ரக்கடாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாகவே மெட்டீரியல் பேலட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதேமாதிரி இங்கே ஷவரில் கொடுத்த டைல்ஸுமே தீஸ் ஆர் செராமிக் கிளாஸ் டைல்ஸ். இந்த இடம் வந்து யார் இங்கே கெஸ்ட் வந்தாலுமே வந்து, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த இடத்த மாதிரி ஒரு ரசித்த ஒரு இடம் வேறு எதுவுமே இருக்காது. நைட் டைம் வந்து வி கேன் ஸ்லீப் ஹியர் அந்த மாதிரி. ஸோ அதேமாதிரி ஃபோட்டோ பிளேஸ்னால் இதுதான். இந்த ஒயிட் டைல்ஸுக்கும் பின்னாடி உள்ள அந்த வேலியோடைய இந்த ஹில்லுக்கும் வேலிக்கும் பேக்ட்ராப்புக்கும் இட்ஸ் ரியலி கிவ்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோ எஃபெக்ட் கொடுக்கும் இந்த இடம். ஆல்மோஸ்ட் லைக் ஏ ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி சொல்லுவோம்னு வச்சுங்களேன். இந்த ஃபுல் ஃபார்ம் ஹவுஸுக்குமே வந்து வி ஆர் யூஸ்ட் சோலார் பேனல்ஸ் விச் இஸ் சிட்ஸ் ஆன் த மாஸ்டர் பெட்ரூமோடைய ரூஃபுக்கு மேலே. இது ஸ்லைட்லி ஸ்லோப் ரூஃப் கொடுத்துருப்பேன், அதுக்கு மேலேயே இந்த சோலார் பேனல்ஸ் ஹவ் பீன் ஃபிக்ஸ்டு. ரொம்ப மினிமமான பில்டிங், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. வி ஆர் யூஸ்டு ஃபியூஜி சோலார் இன் திஸ். இதில் கட் டவுன் த எக்ஸ்பென்சஸ் லைக் ரன்னிங் காஸ்ட். இது எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நம்மளுக்கு ரெக்கரிங் ரொம்ப ரன்னிங் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு நம்ம சோலார் பேனலில் ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நெட் மீட்டரிங் பண்ணிவிட்டு என்ன பில்லு வருதோ அதை வந்து இபியில் கழிச்சிட்டு த பேலன்ஸ் வி பே. தேர் நவ் அட் தி டாப் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. இப்போது திஸ் ஈஸ்ட், தட் இஸ் அ வெஸ்ட். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் சைட் என்னென்னா, சன் ஒரு 1 hour முன்னாடியே செட் ஆன மாதிரி தெரியும். பிகாஸ் பின்னாடி வந்து ஒரு பெரிய மலை. இதுக்கு காலையில் வி கேன் கோ ஃபார் அ ட்ரெக்கிங், மேலே வரைக்கும் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம். அண்ட் திஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மை சைட் விச் ஹேஸ் லெமன் ஆன் த டாப் சர்ஃபேஸில் வந்து லெமன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மரங்கள் எல்லாமே வந்து இந்த 8 yearsல வச்சு வந்தது. இந்த மரம் நாவல் மரம், இது வந்து கேஷ்யூ. அண்ட் இதுக்கு எப்படின்னா, என்னுடைய கேர்டேக்கர் வந்து இட்ஸ் வந்து லோவஸ்ட் பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 600 feet டவுனில் இருக்கிறார். அண்ட் அவருக்கு இங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். அந்த மாதிரி இது மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா கேர்டேக்கிங் அண்ட் இதுக்கு வாட்டரிங், பிளான்ட் வாட்டரிங் எல்லாமே கஷ்டம் இருக்கும். ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ், ஐ ஹவ் டோட்டலி ஆட்டோமேட்டட் திஸ். ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோம், பட் ட்ரிப் இரிகேஷன்லையுமே ஒரு ஆள் வந்து மாற்றி விடணும்.
பட் இந்த இதில் வந்து ட்ரிப் இரிகேஷனை ஃபுல்லாகவே ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இது டேங்க் மேலே தான் நிற்கிறோம், வாட்டர் டேங்க் மேலே. திஸ் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி டேங்க்கு. இந்த வாட்டர் டேங்கில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு என்னுடைய ஆப்பில் வந்துடும். அதே மாதிரி லெமன், இந்த டாப் ஏரியாவில் லெமன் இருக்குது, அடுத்து நெல்லி இருக்குது, அடுத்து பழங்கள் இருக்குது, அதுக்கடுத்து மேங்கோஸ் இருக்குது. இந்த 4 கட்டத்துக்கும் வந்து எவ்வளோ மணி நேரம் தண்ணி பாயணும்னு திஸ் ஆப்பிள் டிசைட். வில் ஃபிக்ஸ் இட். அண்ட் ஆப்பில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வு வந்து கண்ட்ரோல் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இதுக்கு ஒரு மணி நேரம், காலையில் 5:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் திஸ் லெமன் வில் கெட் வாட்டர்ட். அதுக்கடுத்து ஆம்லா, அப்படி மாதிரி போகும். ஸோ டோட்டல் திங் வந்து எனக்கு கேர்டேக்கரை டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்த இது நம்ம அவன் 10 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, ஆளே மாத்திரம்னாலுமே the whole thing will run automatically, including my swimming pool. ஸோ இந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஈவினிங் வாக்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம். அண்ட் இது வந்து நம்ம அரௌண்டு 450 ஃபீட் கீழேருந்து 450th ஃபீட்டு ஒரு 50 ஃபீட் ஹைட்டில் நிற்கிறோம். ஸோ இட்ஸ் அ செகண்ட் லேயர் ஆஃப் த ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு ஸ்டேஜு, திஸ் இஸ் செகண்ட் ஸ்டேஜு. தேர்ட் ஸ்டேஜ் வந்து வீடு, அதுக்கு கீழே நிறைய பழங்களாக போட்டு பழமரங்கள்லாம் வச்சுருப்போம், ஆர்ச்சர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் மேங்கோஸு, அதுக்கப்புறம் கீழே வாட்ச்மேனோடைய ஷெட், அதுக்கப்புறம் ரோட். ஸோ தெர் ஆர் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ். எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் இந்த சைட்டில். ஸோ அதை அப்படி ரீட்டைன் பண்ணிட்டோம். ஒரு மரம் கூட we didn't chop. அந்த வீடு எங்கே எது இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல வீடை ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஃபெல்லிங் டவுன் ட்ரீஸ் இஸ் நாட் அ ஸ்மார்ட் ஆக்ட் ஆக்சுவலி. பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்குது. பட் அவங்களுக்கு இங்கே நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு பேரியர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அது எப்படின்னா, ஸோ திஸ் பேம்பூ ஒரு ஷேப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரைவசி ஸ்க்ரீன் ஃப்ரம் தி நெய்பர். ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே we have a total privacy. And there is one more area here where we can put few chairs and sit here. And அதே மாதிரி இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்கேஸ் இந்த இடம் எப்படின்னா, அங்கே வீட்டிலேருந்து இட்ஸ் அரவுண்ட் ஒரு 8 அடி 9 அடி பள்ளம். ஸோ இந்த டெரெயின், இப்படி இருக்கிற டெரெயின் வந்து எந்த அளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும் பிளானிங்கில். இப்படி மாதிரி டெரெயின், இப்படி மாதிரி சைட் இருக்குது அப்படின்னா முடியாதவங்க எப்படி வருவாங்க? இந்த ஒரு சினாரியோவில் இந்த சைட்டுக்கு நான் எப்படி யோசிச்சேன்னா, இந்த கார் அங்கே ட்ராப் பண்ணலாம், இல்லாட்டி த சேம் கார் வில் ஃபாலோ திஸ் பாத் ட்ரைவே. இந்த ட்ரைவே நம்ம அந்த காபிள் ஸ்டோன் வச்சு பண்ணோம். ஸோ இந்த ட்ரைவேல வந்துட்டு தே பார்க் தேர் வெஹிக்கிள் ஹியர். ஸோ இது வரைக்கும் கார் பார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் தட் வில் பி அ ஃப்ளாட் வாக்வே. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளாட் வாக்வே கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் வெரி போத் லைக் யங் அண்ட் ஓல்டு கேன் யூஸ் திஸ் ஃபார்ம் ஹவுஸ் as easy as possible. ஒரு வாக்கிங்க்குமே we use this place, this parking in this place யூஸ் பண்ணுறோம். இங்கே வர்றோம் அப்படின்னாலே வந்து we need some sort of, as already I told you, ரொம்ப ஒரு காம்ஃபுல்லாக இருக்கணும். நம்மள மாதிரி ஹெக்டிக்காக டே பை டே ரன் ஆகிட்டே இருக்கிறோம். த்ரூ அவுட் த வீக் we have been working a lot. And we need one place where we can escape ourselves, to regenerate ourselves, to refresh ourselves. ஏன்னா எங்களுடைய க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, நார்மல் பிஸ்னஸ் மேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, they need somewhere to unwind them. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ ஒவ்வொரு செடிகளும் டன் பை அஸ், டன் பை மீ. ஸோ அப்போது அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம். அண்டு நம்ம வச்சு வளர்ந்த மரங்களுக்குள்ளே நம்ம வாழ்கிறதுமே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அது ஒரு பெரிய we are all gifted to say thank God for it.